வெல்கம் டு தங்க முட்டை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா 5 வகையான ஹெல்த்தியான தோசை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்க போறோம். ஒவ்வொரு தோசைக்கும் ஒவ்வொரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. வாரத்தில் 5 நாளைக்கு இந்த தோசையை செஞ்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் தோசை என்னன்னா முடக்கத்தான் கீரையை வச்சு நம்ம ஒரு தோசை செய்ய போறோம். இந்த தோசை கால் வலிக்கு ரொம்ப நல்லது. முடக்கத்தான் கீரை கைப்பிடி அளவு, சின்ன வெங்காயம் 5, வெள்ளை பூண்டு ஒரு 10, சீரகம் 1 ஸ்பூன், கருவேப்பிலை, இஞ்சி ஒரு துண்டு. இதை நல்லா மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அரிசி மாவுல இதை தோசை சுடுற மாவுல இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி செய்யறதுனால நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு டைரக்டா புரோட்டீன் போக முடியாம இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்து கலர் கலரா கொடுக்கலாம். இந்த முடக்கத்தான் கீரை கால் வலி, இடுப்பு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது கிடைக்கிறது கொஞ்சம் ரேர். ஆனா இது கிடைச்சா நீங்க மறக்காம அந்த தோசையை செஞ்சு பாருங்க. இப்போ ரெண்டாவது தோசை என்னன்னு பார்க்க போறோம். ரெண்டாவது தோசை பீட்ரூட் தோசை. இது ஸ்கின் கலருக்கு ரொம்ப நல்லது. பிளட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு பீட்ரூட், சின்ன வெங்காயம் 5, சீரகம் 1 ஸ்பூன், கருவேப்பிலை, இஞ்சி 2 துண்டை கட் பண்ணி வச்சிருக்கேன், வெள்ளை பூண்டு. இதையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம தோசை மாவுல கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ பீட்ரூட் பிடிக்காதவங்க இந்த மாதிரி நம்ம இஞ்சி எல்லாத்தையும் போடும்போது அந்த பீட்ரூட் ஸ்மெல் வராது. நீங்கள் சின்ன குழந்தைகளுக்குனா எசன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லி அவங்க ஏமாற்றி சாப்பிட வைக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பீட்ரூட் தோசை. இது பிளட் சர்க்குலேஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும், ஸ்கின் கலர் கொடுக்கும். இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால இது ரொம்ப நல்லது. ஹேருக்கும் ரொம்ப நல்லது. ஒரு பீட்ரூட் யூஸ் பண்ணால் 4 பேர் சாப்பிடலாம். இப்போ அடுத்த ரெசிபி மூணாவது கேரட். இந்த கேரட் கண்ணுக்கு நல்லது, ஸ்கின்னுக்கும் நல்லது. இதுலேயும் விட்டமின் சி இருக்கு. கேரட் 2 கேரட்டு, சின்ன வெங்காயம் 5, கருவேப்பிலை கொஞ்சம், சீரகம் 1 ஸ்பூனு, ஜிஞ்சர் ஒரு 2 துண்டு, வெள்ளை பூண்டு ஒரு 6. அதையும் நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டு அந்த தோசை மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் வாரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலரில் செஞ்சு கொடுக்கலாம் தோசை. டெய்லி கேரட் ஜூஸ் குடித்தாலும் ரொம்ப நல்லது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நாலாவது கொத்தமல்லி கருவேப்பிலை தோசை. கொத்தமல்லி கருவேப்பிலை நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஹேருக்கு, பாடிக்கு எல்லாத்துக்குமே நல்லது. கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, சீரகம் 1 ஸ்பூன், இஞ்சி, சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு. இது எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி தோசை மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட்டாக தோசை செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாமே ஹெல்த்தியான தோசை. இப்போ நம்ம 5ஆவதா என்ன தோசை பார்க்க போறோம்னா தக்காளி தோசை. தக்காளி கேன்சர் வர்றதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும், ஹார்ட் டிசீஸ் வர்றதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும். தக்காளி 2 தக்காளி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, சீரகம், இஞ்சி, வெள்ளை பூண்டு இதெல்லாம் கிரைண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் வெந்தயம் இதெல்லாம் கிரைண்ட் பண்ணிட்டு மாவுல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டைரக்டா சாப்பிடாதவங்க இந்த மாதிரி மாவுல மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நமக்கு எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.
எல்லா தோசையுமே ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நன்றி.